உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஹாப்பி தீபாவளி கௌதம். ஹாப்பி தீபாவளி டாக்டர். பட் தப்பா நினைக்காதீங்க, உடனே உங்களால இங்க வர முடியுமா? என்னாச்சு கௌதம்? அது என்னன்னா என் தங்கச்சி கொஞ்சம் சீரியஸா இருக்கா. நீங்க இமிடியேட்டா வாங்க. பாவம் நான் ஸ்டாப்பா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் டாக்டர் உடனே வாங்க. நான் உங்களுக்கு இப்போ லொகேஷன் அனுப்புறேன். இதோ உடனே வந்துட்டேன் கௌதம். ஷியோர். வா மையா, பேக்க கொடுப்பா. வாமா. மாயா, முடியலன்னா படுத்துக்கோமா. மாயா, என்னாச்சுமா? எனக்கு ஒண்ணும் இல்ல டாக்டர், நான் நார்மலா தான் இருக்கேன். நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அண்ணன் உனக்கு சீரியஸ்ங்கறாரு. எங்க வீட்ல தீபாவளிக்கு கெஸ்ட் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை கெஸ்டையும் விட்டுட்டு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். இப்ப நான் வந்ததுக்காவது உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும்ல. உட்காரு உட்காரு. எவ்வளவு நேரம் சந்தோஷ்? ஏதாவது சீரியஸா இருக்குமா? ஐயோ மாப்ள, நண்பா, அதெல்லாம் ஒண்ணு இருக்கா நண்பா? அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. மாப்ள பயப்படாதீங்க, ஒண்ணும் இருக்காது. ஆமா, இது அஜீர்ண கோளாறா தான் இருக்கும். மாயா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ உண்டா இருக்க. இது அஜீர்ண வாந்தி கிடையாது. ஆமா, நீ பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாத்தியா? இல்ல டாக்டர். மாயா, இப்படி எல்லாம் அதிர்ச்சி ஆக கூடாது. நீ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இத போய் வீட்ல சொன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்குதான் ஒரு டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம்னு சொல்றேன். டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் டாக்டர், எனக்கு தெரியும் நான் பிரெக்னன்ட் தான். நான் சொன்னேன்ல. அப்படி வா, என் வேலைய இன்னும் ஈஸியாக்கிட்ட. என்னோட கெஸ்ஸிங் படி 70 to 80 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? மாயா, இந்த நேரத்துல தான் நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடம்ப நல்லபடியா பாத்துக்கணும். சரியா? வா, இந்த சந்தோஷமான விஷயத்த முதல்ல கௌதம் கிட்ட சொல்லலாம். வா போலாம். டாக்டர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் டாக்டர், இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். என்ன நீ இந்த நல்ல விஷயத்த நீதான் முன்னாடியே உங்க அண்ணன் கிட்ட சொல்லிருக்கணும். நீ சொல்லல, என்னையும் சொல்ல வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினா என்ன அர்த்தம்? அது வந்து டாக்டர், நான் என்ன ப்ராப்ளம் மாயா? ஏன் சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அது எனக்கு கல்யாணமாகி 30 நாள் தான் ஆகுது. என்னம்மா சொல்ற? ஆமா டாக்டர், நானும் ஜீவாவும் கல்யாணத்துக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். அதனால இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா நீ இதுக்கா இவ்ளோ யோசிக்கிற? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். உன் புருஷனோட குழந்தை தானே இது, அத சொல்றதுல உனக்கு என்ன டென்ஷன்? அதான் கல்யாணமும் ஆயிடுச்சுல்ல, இப்ப சொல்லலாமே. இல்ல டாக்டர், கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி நடந்துருச்சுன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மா, இந்த காலத்துல இதெல்லாம் சாதாரண விஷயமா. கௌதம் கிட்ட வேணும்னா இந்த விஷயத்த புரியுற மாதிரி நான் சொல்றேன். யூ டோன்ட் வரி. இல்ல டாக்டர், வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ். அப்போ இந்த விஷயத்த எப்போதான் சொல்ல போற? அது சரியான டைம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன். அப்படி இல்லைன்னா இல்லனா என்ன அபார்ட் பண்ண போறியா? ஃபூல், நீ தப்பு பண்ணிட்டு அந்த குழந்தை ஏதாவது பண்ணா அது சட்டப்படி தப்பு.
அப்புறம் இத நான் கௌதம் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். இல்ல டாக்டர், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். நான் நேரம் பார்த்து அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் டாக்டர். ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம சீன் போடுற? அவருக்கு எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? சும்மா போ. ஏய் இப்போ ஒருத்தி மச்சி, இதெல்லாம் பத்தாது. அந்த தீபாவளி துப்பாக்கி எடு. சார் இந்தாங்க. இந்த துப்பாக்கி சின்ன பிள்ளைங்க வெடிக்கிறது தான். நீங்க பயமே இல்லாம வெடிக்கலாம். தலை தீபாவளிக்காரங்க வெடி போடுறது சாஸ்திரம். இந்த துப்பாக்கி வச்சு நீங்க வெடிங்க பாருங்க. இப்படிதான் சுடணும். சந்தோஷ், தோபால். ஓ, தீபாவளி துப்பாக்கி நீங்களே வாங்கி வச்சிருக்கீங்களா? ஓ சூப்பர். இருங்க, நான் கேப் தரேன். ஏய் கேப் எடுங்க. மாப்பிள, மாப்பிள எதுக்கு போறீங்க? வேண்டாம் மாப்பிள. எங்க மாப்பிள? டேய் டம்மி துப்பாக்கி, இது என்ன தீபாவளி துப்பாக்கி நினைச்சியா? ஒரிஜினல் துப்பாக்கிடா. ஐயோ, ஏ டம்மி துப்பாக்கி, நீ ஒரு டம்மி துப்பாக்கி. உன் பில்டிங் ஸ்ட்ராங்கு, நான் பேஸ்மெண்ட் வீக்கு. டேய் புள்ளிக்கா, நாங்கெல்லாம் உன்ன மாதிரி விளையாட்டு துப்பாக்கிலாம் வச்சு வெடிக்க மாட்டோம். விளையாட்டுக்கு கூட நெஜ துப்பாக்கி வச்சு தான் வெடிப்போம். என்ன பாக்குற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.